வணக்கம். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒப்புதல் கொடுக்காத மத்திய அரசு. நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும் மருத்துவர்கள். இன்று நாடு திரும்புகிறார் வினேஷ் போகத். தேசிய விருதுகளை அள்ளிய தமிழ் திரைப்படங்கள் உள்ளிட்ட செய்திகளை நிமிடச் செய்திகளாக பார்க்கலாம். விவசாயிகளின் 65 ஆண்டுகால கோரிக்கையான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடக்கி வைக்கிறார். ஈரோடு, திருப்பூர், கோவை ஆகிய 3 மாவட்ட விவசாயிகளின் நீண்டகால கோரிக்கையாக அத்திக்கடவு அவிநாசி திட்டம் உள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு 250 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. தற்போது 1916 கோடி ரூபாய் செலவில் பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காலை 10 மணியளவில் காணொலி வாயிலாக தொடக்கி வைக்கிறார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்பது பில்லூர் அருகில் உள்ள பவானி ஆற்றிலிருந்து வெளியேறும் 2000 கன அடி வெள்ள உபரி நீரை கோவை, திருப்பூர் மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் உள்ள வறட்சியான பகுதிகளின் நீர்நிலைகளை நிரப்பி பயன்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலமாக மேட்டுப்பாளையம், அன்னூர், திருப்பூர், அவிநாசி, சேவூர், பெருந்துறை, காங்கேயம், ஊத்துக்குளி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 31 ஏரிகளும் 1045 குளங்கள், குட்டைகளும் நீராதாரத்தை பெறும். இந்த திட்டத்தின் மூலமாக 3 மாவட்டங்களைச் சேர்ந்த 50 லட்சம் மக்கள் பயனடைவர். விவசாயம், குடிநீர் உள்ளிட்ட தேவைகளை பூர்த்தி செய்வது, நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவது ஆகியவை இந்த திட்டத்தின் பிரதான நோக்கமாக உள்ளது. குரூப் 2 மற்றும் குரூப் 2A பதவிகளுக்கான தேர்வு தேதி மாற்றத்தால் தேர்வர்கள் குழப்பமடைந்த நிலையில் செப்டம்பர் 14ஆம் தேதியே தேர்வு நடைபெறும் என டிஎன்பிஎஸ்சி விளக்கமளித்துள்ளது. குரூப் 2 மற்றும் குரூப் 2A பதவிகளுக்கான கால இடங்கள் குறித்த அறிவிப்பை கடந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிஎஸ்சி அறிவித்தது. அதன்படி குரூப் 2 பதவிகளில் 507 பணியிடங்கள், குரூப் 2A பதவிகளில் 1820 இடங்கள் என மொத்தம் 2327 பணியிடங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த காலி பணியிடங்களுக்கு கடந்த ஜூலை 20ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க அவகாசம் வழங்கப்பட்டது. இந்த தேர்வுக்கு தமிழகம் முழுவதும் 7,90,376 நபர்கள் விண்ணப்பித்திருந்தனர். இவர்களுக்கான முதல்நிலை தேர்வு செப்டம்பர் 14ஆம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. தேர்வர்களும் அதற்கு தங்களை தயார்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் டிஎன்பிஎஸ்சி தன்னுடைய ஆண்டு அட்டவணையில் குரூப் 2, குரூப் 2A தேர்வு தேதி மாற்றப்பட்டும் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருப்பதும் தேர்வர்களிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. இதுகுறித்து டிஎன்பிஎஸ்சி தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் ஜான் லூயிஸை தொடர்பு கொண்டு கேட்டபோது தேர்வு தேதி எதுவும் மாற்றப்படவில்லை என்றும் ஏற்கனவே அறிவிப்பு வெளியானதன் அடிப்படையில் செப்டம்பர் 14ஆம் தேதி தேர்வு நடைபெறும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இதனை டிஎன்பிஎஸ்சி தனது எக்ஸ் வலைதள பக்கத்திலும் உறுதிப்படுத்தியுள்ளது. சென்னையில் மழைநீர் வடிகால் தூர்வாரும் பணிகள் 61 விழுக்காடு நிறைவடைந்துள்ளதாக அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள எடுக்கப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ரிப்பன் மாளிகையில் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் துரைமுருகன், ஏவாவேலு, தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின், சேகர் பாபு, மா சுப்பிரமணியன் மற்றும் மேயர் பிரியா ஆகியோர் பங்கேற்றனர். சென்னை மாநகராட்சி, நெடுஞ்சாலை, நீர்வளம், வருவாய், மின்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகளும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் KN நேரு 45 நாட்களில் மழைநீர் வடிகால்களை தூர்வாரும் பணிகள் நிறைவு பெறும் என்றார். சென்னை மாநகராட்சியில் மொத்தம் 3040 கிலோமீட்டர் நீளம் உள்ள மழைநீர் வடிகாலின் முதல் கட்டமாக 792 கிலோமீட்டர் நீளத்திற்குள்ள கால்வாய்களில் 611 கிலோமீட்டர் 77.14% தூர்வாரி நீளம் தூர்வாரும் பணி முடிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சியில் பராமரிக்கப்படும் 53.42 கிலோமீட்டர் உள்ள 33 நீர்வழி கால்வாய்களை மிதக்கும் ஆம்பியன் ரோபோட் எக்ஸ்கவேட்டர் மூலம் 60% தூர்வாரும் பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமுள்ள 69,017 எண்ணிக்கையிலான வண்டல் மண் சேகரிக்கும் தொட்டிகளில் தற்போது 64,425 எண்ணிக்கையில் 93.35% தூர்வாரும் பணி முடிக்கப்பட்டுள்ளது. 2021 முதல் 2024 வரை 2,958 கோடி மதிப்பீட்டில் 745.79 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிதாக மழைநீர் வடிகால் கட்டப்பட்டுள்ளது. மேலும் 2020.36, 2020.36 கோடி மதிப்பீட்டில் 400 கிலோமீட்டர் நீளத்திற்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் சிப்காட் தொழிற் பூங்கா வளாகத்தில் புதிய குடியிருப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். வல்லம் வடகல் பகுதியில் சிப்காட் தொழிற்பூங்கா வளாகத்தில் 20 ஏக்கர் பரப்பளவில் புதிய குடியிருப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன.
சுமார் 706 கோடி மதிப்பில் மொத்தம் 13 குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளன. ஒவ்வொரு குடியிருப்பும் 10 மாடிகளுடன் 240 அறைகளை கொண்டது. 18,720 பணியாளர்கள் தங்கும் வகையில் குடியிருப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. சூரிய ஒளி, மின்சார வசதி, விளையாட்டு திடல், மழைநீர் மற்றும் கழிவுநீர் வடிகால் என பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. பாக்ஸ்கான் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களின் தொழிலாளர்கள் இந்த குடியிருப்பில் தங்க உள்ளனர். சிப்காட் தொழிற்பூங்கா வளாகத்தில் புதியதாக கட்டப்பட்ட குடியிருப்பை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று பயனாளிகளின் வசதிக்காக திறந்து வைக்கிறார். சட்டவிரோத பண பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் சாட்சி விசாரணை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தொடங்கியது. வழக்கில் முதல் சாட்சியமாக சேர்க்கப்பட்டுள்ள அப்போதைய கரூர் சிட்டி யூனியன் வங்கியின் தலைமை மேலாளர் ஹரிஷ்குமார் நேரில் ஆஜரானார். அவரிடம் அமலாக்கத்துறை சிறப்பு வழக்கறிஞர் என் ரமேஷ் விசாரணை நடத்தினார். செந்தில் பாலாஜி மற்றும் அவரது மனைவி மேகலா மற்றும் சகோதரர் அசோக்குமாரின் வங்கி கணக்குகள் தொடர்பான விவரங்களை சாட்சி கூண்டில் நின்றவாறு அவர் பதிலளித்தார். வங்கி தலைமை மேலாளர் அளித்த பதில்கள் சிலவற்றுக்கு செந்தில் பாலாஜி தரப்பில் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களில் அசல் ஆவணங்கள் இல்லை என்றும் சில கூடுதல் ஆவணங்களை தற்போது புதிதாக தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வங்கி தலைமை மேலாளரிடம் செந்தில் பாலாஜி தரப்பு குறுக்கு விசாரணைக்காக வழக்கின் விசாரணையை 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி அதுவரை செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலையும் நீட்டித்து உத்தரவிட்டார். பெங்களூரு, புனே, தானே மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புனேவின் முதல்கட்ட மெட்ரோ ரயில் பணிகளுக்கான மொத்த திட்ட மதிப்பு 2,954 கோடி ரூபாயாகும். ஸ்வர்கேட் முதல் கட்ராஜ் வரை 5.46 கிலோமீட்டருக்கு மெட்ரோ வழித்தடம் அமைக்கப்பட உள்ளது. இதேபோல் 2 வழித்தடங்கள் கொண்ட பெங்களூருவின் 3ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துக்கும் ஒப்புதல் வழங்கியுள்ளது. திட்டத்தின் மொத்த மதிப்பு 15,611 கோடி ரூபாயாகும். முதல் வழித்தடம் 32 கிலோமீட்டருக்கும் 2வது வழித்தடம் 12 கிலோமீட்டருக்கும் அமைக்கப்பட உள்ளது. 2029ஆம் ஆண்டு இந்த மெட்ரோ ரயில் சேவை மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12,200 கோடி ரூபாய் மதிப்பிலான தானேவின் ஒருங்கிணைந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வழித்தடத்தின் மொத்த தொலைவு 29 கிலோமீட்டர் என்றும் 2029ஆம் ஆண்டு செயல்பாட்டுக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு அமைச்சரவையில் எந்த ஒப்புதலும் அளிக்கப்படவில்லை. கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் கொலைக்கு நீதி கேட்டு நாடு தழுவிய அளவில் 24 மணி நேர வேலை நிறுத்த போராட்டத்தை இந்திய மருத்துவ சங்கம் இன்று முன்னெடுக்கிறது. இதன் காரணமாக மருத்துவமனைகளில் புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவுகள் செயல்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் 24 மணி நேர போராட்டத்துக்கு தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கமும் ஆதரவு தெரிவித்துள்ளது. இணைய வழியாக நடைபெற்ற சங்கத்தின் அவசர செயற்குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவு புறக்கணிப்பு செய்யப்படும் என்றும் பின்னர் தர்ணா போராட்டம், மனித சங்கிலி, அமைதி ஊர்வலம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் இஎஸ்ஐ மருத்துவமனைகளில் போராட்டம் நடத்தப்பட உள்ளன. அனைத்து அரசு மருத்துவர்களும் கருப்பு பட்டை அணிந்து தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்ய உள்ளனர். மருத்துவமனை சூறையாடப்பட்ட சம்பவம் மேற்குவங்க அரசு இயந்திரம் முற்றிலுமாக செயலிழந்து விட்டதை காட்டுவதாக கொல்கத்தா உயர்நீதிமன்றம் கடுமையாக விமர்சித்துள்ளது. கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் கொல்லப்பட்டதை கண்டித்தும் பாதுகாப்பான பணிச்சூழல் கோரியும் நள்ளிரவில் மருத்துவமனை வளாகத்தில் நடந்த போராட்டத்தின் போது மருத்துவமனை சூறையாடப்பட்ட வழக்கை கொல்கத்தா உயர்நீதிமன்றம் விசாரித்தது. தலைமை நீதிபதி TS சிவஞானம் மற்றும் ஹிரண்மய் பட்டாச்சாரியா அடங்கிய அமர்வில் நடந்த விசாரணையின் போது 7,000 பேர் மருத்துவமனைக்குள் திரள்வது குறித்து காவல்துறைக்கு முன்கூட்டியே தகவல் தெரியாதது நம்பக்கூடியதாக இல்லை என்று நீதிமன்றம் தெரிவித்தது. மருத்துவமனை சூறையாடப்பட்ட சம்பவம் அரசு இயந்திரம் தோல்வியடைந்து விட்டதையே காட்டுகிறது என கூறிய நீதிபதிகள், தங்கள் சொந்த மக்களையே காவல்துறையால் பாதுகாக்க முடியவில்லையா? மருத்துவர்கள் எப்படி அச்சமின்றி பணியாற்றுவார்கள் என்று வினவினார். மருத்துவமனையை மூடிவிட்டு அனைவரையும் அங்கிருந்து வெளியேற்ற நேரிடும் என்றும் எச்சரித்தனர். சம்பவம் தொடர்பாக காவல்துறை, மருத்துவமனை நிர்வாகம் தனித்தனியே அறிக்கை அளிக்க வேண்டும் என்றும் சம்பவ நாளில் என்ன நடந்தது என்பது பற்றி காவல்துறை விரிவாக அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. பெண் பயிற்சி மருத்துவரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி கொலை செய்த நபருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பேரணி நடத்தினார்.
பெண் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் உண்மை வெளிவர வேண்டும் என்பதே தங்களின் விருப்பம் என்று கொல்கத்தாவில் நடத்திய பேரணியில் மமதா பானர்ஜி தெரிவித்திருந்தார். மார்க்சிஸ்ட் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் இணைந்து கொல்கத்தா ஆர்ஜி கர் மருத்துவமனையை சூறையாடியதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட ஆதாரங்களை அளிக்கவே இந்த சூறையாடல் நடத்தப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். சூழல் நிலைகள் வேறாக இருந்திருந்தால் 2032 ஆண்டு வரை மல்யுத்த போட்டிகளில் பங்கேற்று இருப்பேன் என வினேஷ் போகட் தெரிவித்துள்ளார். ஒலிம்பிக் மல்யுத்த இறுதிப் போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வினேஷ் போகட் நீண்ட அறிக்கை ஒன்றை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ளார். அதில் பல தடைகளை தாண்டி இந்த தூரத்தை தான் அடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தனக்கு உறுதுணையாக இருந்த தனது குடும்பத்தினர் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். எதிர்காலம் என்னவாக இருக்கப் போகிறது என தெரியவில்லை என குறிப்பிட்டுள்ள வினேஷ் போகட் தான் எதை நம்புகிறேனோ அதற்காக தொடர்ந்து போராடுவேன் என்று கூறியுள்ளார். மீண்டும் மல்யுத்த களத்தில் இறங்குவேனா என்பதை தற்போது கூற முடியாது எனவும் வினேஷ் போகட் தெரிவித்திருக்கிறார். பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் 50 கிலோ எடை பிரிவில் பங்கேற்ற வினேஷ் போகட் எடை அதிகரிப்பு காரணமாக இறுதிப் போட்டியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். வெள்ளிப்பதக்கம் கோரி அவர் சர்வதேச விளையாட்டு நடுவர் மன்றத்தை நாடிய நிலையில் அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த சூழலில் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகட் இன்று தாயகம் திரும்புகிறார். பதக்கத்தை வெல்லாவிட்டாலும் மக்களின் மனதை வென்ற வினேஷ் போகட்டிற்கு உற்சாக வரவேற்பு அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 2022 ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சிறந்த தமிழ் திரைப்படம், பின்னணி இசை உட்பட 4 பிரிவுகளில் பொன்னியின் செல்வன் முதல் பாகம் விருதுகளை குவித்துள்ளது. மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான பொன்னியின் செல்வன் படத்திற்கு சிறந்த தமிழ் படத்திற்கான விருது வழங்கப்பட்டுள்ளது. அந்த படத்திற்கு இசையமைத்த AR ரஹ்மானுக்கு சிறந்த பின்னணி இசைக்கான விருதும், சிறந்த ஒளிப்பதிவுக்கான விருது ஒளிப்பதிவாளர் ரவிவர்மனுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த ஒலி வடிவமைப்புக்கான விருதை ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி வென்றுள்ளார். இதேபோல் நடிகர் தனுஷ் நடிப்பில் வெளிவந்த திருச்சிற்றம்பலம் படத்தில் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியதற்காக நித்யா மேனனுக்கு சிறந்த நடிகைக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த படத்தில் இடம்பெற்றுள்ள மேகம் கருக்காதா பாடலுக்கு சிறந்த நடனத்திற்கான தேசிய விருதை ஜானி மற்றும் சதீஷ் கிருஷ்ணன் ஆகியோர் பெற்றுள்ளனர். காந்தாரா படத்தில் நடித்த ரிஷப் ஷெட்டிக்கு சிறந்த நடிகருக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனந்த ஏகர்ஷி இயக்கத்தில் வெளியான ஆட்டம் திரைப்படம் தேசிய அளவில் சிறந்த திரைப்படத்திற்கான விருதை வென்று அசத்தியுள்ளது. கேரள அரசால் சினிமா துறையினருக்கு வழங்கப்படும் மாநில விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு நடைபெறும் 54வது கேரள மாநில திரைப்பட விருதுக்கு 160 திரைப்படங்கள் பல்வேறு பிரிவுகளின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டன. இதில் 84 படங்கள் புதுமுக இயக்குநர்களால் உருவானவை. விருதுக்கான பட்டியலை கேரள கலாச்சார விவகாரத்துறை அமைச்சர் சஜித் செரியன் வெளியிட்டார். அதில் ஆடு ஜீவிதம் திரைப்படத்திற்காக சிறந்த நடிகருக்கான விருதை பிருத்திவிராஜ் வென்றார். அதேபோல் சிறந்த நடிகைக்கான விருதை உள்ளொழுக்கு படத்திற்காக ஊர்வசியும், தடவு படத்திற்காக பீனா ஆரும் வென்றனர். மேலும் சிறந்த இயக்குநருக்கான விருதை ஆடு ஜீவிதம் திரைப்படத்திற்காக பிளஸ்ஸி வென்றார். சிறந்த திரைப்படத்திற்கான விருதை மம்முட்டி ஜோதிகா நடிப்பில் வெளிவந்த காதல் தீக்கோர் திரைப்படம் வென்றது. ஆடு ஜீவிதம் படம் மொத்தம் 9 மாநில விருதுகளை வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. திமுக அரசு பயனுள்ள செலவுகளை செய்வதில்லை என VK சசிகலா விமர்சித்துள்ளார். நெல்லை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள சசிகலா கீழநத்தம் பகுதியில் பொதுமக்களிடம் உரையாற்றினார். அப்போது அவர் மின்சார வாரியத்தில் காலி பணியிடங்கள் அதிகம் உள்ளதாகவும் அதனை அரசாங்கம் மறைப்பதாகவும் குற்றம் சாட்டினார். திமுக அரசு பயனுள்ள செலவுகள் எதையும் மேற்கொள்வதில்லை என்ற அவர் கார் பந்தயம் நடத்துவதாக கூறி சென்னையில் நல்ல சாலையை 10 அடி தோண்டி போடுவதாகவும் விமர்சித்தார். தொடர்ந்து பேட்டியளித்த அவர் தனது சுற்றுப்பயணத்திற்கு மக்களிடம் நல்ல வரவேற்பு உள்ளது என்றார். இதனைத் தொடர்ந்து அதிமுக ஒன்றிணையுமா என்ற கேள்விக்கு நிச்சயமாக என சைகை மூலம் தெரிவித்தார். திமுகவுடைய ஆட்சி சரியா இல்லைங்கிறது மக்கள் வாயிலிருந்தே சொல்றாங்க. அதான் நான் மாவட்டம் பூரா நான் கேட்டுக்கிட்டு வந்தேன். NLC ஒப்பந்த தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தடை கோரிய நிர்வாகத்தின் மனு மீதான தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. NLC ஒப்பந்த தொழிலாளர்கள் சங்கத்தின் வேலை நிறுத்த போராட்டத்துக்கு எதிரான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி N. செந்தில்குமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பிரச்சினைக்கு தீர்வு காண உரிய நடவடிக்கையை எடுத்து வருவதாக NLC தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆனால் கோரிக்கை உரிமைக்காக போராடுவது சட்டவிரோதம் இல்லை எனவும் இப்பிரச்சினைக்கு தீர்வு காண NLC நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தொழிலாளர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது.
இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. தீர்ப்பு வரும் வரை தற்போதைய நிலையை நீடிக்க வேண்டும் எனவும் தொழிற்சங்கத்தினர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என்றும் நீதிபதி தெரிவித்தார். NLC நிறுவனம் வேலை நிறுத்த நோட்டீஸ் தொடர்பாக தொழிலாளர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது எனவும் நீதிபதி அறிவுறுத்தினார். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியில் வாகை மலர் இடம்பெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் கட்சி தொடங்கி அரசியலில் இறங்கியுள்ளார். அக்கட்சியின் முதல் மாநாடு அடுத்த மாதம் 22ஆம் தேதி விக்கிரவாண்டியில் நடைபெறவுள்ளதாக தெரிகிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரு வண்ணக்கொடியில் வாகை மலர் இடம்பெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விஜய் என்றாலும் வாகை என்றாலும் வெற்றி என பொருள்படும் என்பதால் அதன் அடிப்படையில் கட்சிக் கொடியில் வாகை மலர் இடம்பெறவுள்ளதாக கூறப்படுகிறது. பண்டைய காலங்களில் போரில் வென்ற மன்னரும் அவரது படையினரும் வாகை மாலை சூடி வெற்றியை கொண்டாடுவர் என்பது குறிப்பிடத்தக்கது. முத்துராமலிங்க தேவர் குறித்து அவதூறு பரப்பியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. சவுக்கு சங்கர் மீது கோவை பந்தயசாலை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. வழக்கில் சவுக்கு சங்கரை ஒருநாள் காவலில் எடுத்தும் விசாரித்துள்ளனர். பசும்பன் முத்துராமலிங்க தேவரின் குரு பூஜை குறித்து விமர்சனம் செய்து யூடியூபர் சவுக்கு சங்கர் வீடியோ வெளியிட்டிருந்தார். இதுகுறித்து கோவை ரேஸ்கோர்ஸ் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது. இந்த புகாரின் பேரில் ரேஸ்கோர்ஸ் காவல் நிலையத்தில் சவுக்கு சங்கர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் வழங்கி கோவை 3வது குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவாரூர் அருகே காவலரை வெட்டிவிட்டு தப்பி ஓடிய ரவுடி துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்டார். களப்பால் கிராமத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பிரமுகர் மாரிமுத்து என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் 3 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மற்ற குற்றவாளிகளை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இந்த சூழலில் மறைந்த ரவுடி ராஜ்குமார் சமாதி அருகே 6 நபர்கள் கொண்ட கும்பல் மக்களுக்கு இடையூறு செய்வதாக நீடாமங்கலம் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து அங்கு விரைந்த காவல்துறையினர் ஷியாம் உட்பட 5 நபர்களை பிடித்தனர். அப்போது மனோ நிர்மல்ராஜ் என்ற ரவுடி மட்டும் தப்பிச் சென்று ஆதனூர் பகுதியில் பதுங்கியுள்ளார். இதனை அறிந்து அங்கு சென்ற காவல்துறையினர் அவரை பிடிக்க முயற்சித்துள்ளனர். அப்போது அவர் காவலர் விக்னேஷின் வலது கையில் வெட்டிவிட்டு தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து உதவி ஆய்வாளர் சந்தோஷ்குமார் மனோ நிர்மல்ராஜை காலில் சுட்டு பிடித்தார். தற்போது காவலர் விக்னேஷும் ரவுடி மனோ நிர்மல்ராஜும் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மாரிமுத்து கொலையில் ரவுடி மனோ நிர்மல்ராஜுக்கு தொடர்பு இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கண்டெய்னர் லாரி கவிழ்ந்ததில் கண்டெய்னருக்கு அடியில் சிக்கிய ஓட்டுநருக்கு கால் முறிவு ஏற்பட்டு உயிர் தப்பினார். பெங்களூரில் இருந்து திருப்பூர் ஆயத்த ஆடை நிறுவனத்திற்கு தேவையான துணி பண்டல்களை ஏற்றிக்கொண்டு கண்டெய்னர் லாரி திருப்பூர் நோக்கி சென்றது. இந்த லாரியை ஓட்டுநர் வாசிமலை என்பவர் ஓட்டி வந்துள்ளார். தருமபுரி மாவட்டம் தொப்பூர் கணவாய் அருகே ஆஞ்சநேயர் கோயில் வளைவில் வந்தபோது கண்டெய்னர் லாரி திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர தடுப்பு கம்பிகளின் மீது மோதி கவிழ்ந்தது. இதில் ஓட்டுநர் வாசிமலை கண்டெய்னர் லாரிக்கு அடியில் சிக்கினார். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் தொப்பூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். ஓட்டுநரை மீட்கும் பணியில் நீண்ட நேரம் போராடிய நிலையில் கால் எலும்பு முறிவுடன் தவித்துக் கொண்டிருந்த ஓட்டுநர் பத்திரமாக மீட்கப்பட்டார். விபத்தால் தருமபுரி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நாகேந்திரன் காவல்துறையின் விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆயுள் தண்டனை கைதியான ரவுடி நாகேந்திரனை ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் காவல்துறையினர் கைது செய்தனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை குறித்து என்ன கேள்வி கேட்டாலும் ரவுடி நாகேந்திரன் அமைதியாகவே இருந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒரு சில கேள்விகளுக்கு பதில் அளித்தாலும் அந்த பதிலும் தனக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லை என்று ரவுடி நாகேந்திரன் கூறி வருவதாக காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. மேலும் வாரத்தில் 2 முறை டயாலிஸ் செய்து வருவதாக நீதிமன்றத்தில் முறையிட்ட நாகேந்திரன் காவல்துறை விசாரணையிலும் தனது உடல்நிலையை காரணம் காட்டி விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுப்பதாகவும் கூறப்படுகிறது. வேலூர் அருகே பார்வை மாற்றுத்திறனாளி தம்பதி இறங்கும் முன்பே பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். வேலூர் அருகே பார்வை மாற்றுத்திறனாளி தம்பதி இறங்கும் முன்னரே ஓட்டுநர் பேருந்தை இயக்கியதால் அவர்கள் கீழே விழுந்தனர்.
இதுகுறித்து அந்த தம்பதி மற்றும் பொதுமக்கள் கேள்வி எழுப்பிய போது அரசு பேருந்து ஓட்டுநர் அலட்சியமாக பதில் கொடுத்துள்ளார். ராமதாஸ் விசாலாட்சி என்ற அந்த தம்பதி வேலூரிலிருந்து பள்ளிக்கொண்டா வரை அரசு பேருந்தில் பயணம் செய்துள்ளனர். இதுகுறித்து எழுந்த புகாரின் அடிப்படையில் பேருந்து ஓட்டுநர் செந்தில் மற்றும் நடத்துனர் பிரபு ஆகிய இருவரையும் பணியிடை நீக்கம் செய்து வேலூர் மண்டல போக்குவரத்து மேலாளர் உத்தரவிட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொடர் மழையால் சேதமடைந்த நெற்பயிர்களை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். இங்கு பருவம் தவறி பொழிந்த மழையால் பல நூறு ஏக்கர் வேளாண் நிலங்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. மேலும் கொள்முதல் செய்யப்பட்ட அறுவடை நெல்கள் அனைத்தும் சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்ட விவசாய சங்கத்தினர் சேதங்களை ஆய்வு செய்து நஷ்டமடைந்த விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு பெற்றுத்தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். இதனையடுத்து வேளாண்மைத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு மாவட்டத்தில் 250 ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக அரசுக்கு அறிக்கை அனுப்பியுள்ளனர். இது மட்டுமின்றி மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி வயலக்காவூர் சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் உள்ள விவசாய பயிர்களை நேரில் சென்று ஆய்வு செய்தார். பிரான்ஸ் நாட்டில் விமான கண்காட்சியில் இடம்பெற்றிருந்த சிறிய ரக விமானம் ஒன்று விபத்தில் சிக்கியது. லாமிட்டோ நகரில் பிரசித்தி பெற்ற சிறிய ரக விமானங்களின் கண்காட்சி நடைபெற்றது. இதில் பல்வேறு வகையான விமானங்கள் கலந்து கொண்டு சாகசத்தில் ஈடுபட்டன. மெடிட்டேனியன் கடற்பகுதியில் ஃபோகா மெஜிஸ்டர் என்ற விமானம் ஒன்று எதிர்பாராத விதமாக கடலில் விழுந்தது. இந்த விபத்தில் விமானத்தில் இருந்த விமானி படுகாயங்களுடன் மீட்கப்பட்டதாகவும் அவருக்கு போதிய மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே கடந்த 3 தினங்களுக்கு முன்பு 2 ராணுவ ஜெட்கள் ஒன்றோடு ஒன்று மோதிய நிலையில் தற்போது மீண்டும் ஒரு சம்பவம் நடந்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் 3 கட்டங்களாகவும் ஹரியானாவில் ஒரே கட்டமாகவும் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 90 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட ஹரியானா மாநில சட்டப்பேரவையின் பதவிக்காலம் வரும் நவம்பர் மாதம் முடிவுக்கு வருகிறது. ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டு 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டதிலிருந்து ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடத்தப்படாமல் இருந்து வருகிறது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் வரும் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் ஜம்மு காஷ்மீரில் தேர்தலை நடத்தி முடிக்க உத்தரவிட்டிருந்தது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஹரியானா மாநிலத்துடன் சேர்ந்து ஜம்மு காஷ்மீருக்கும் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தேர்தல் தேதிகளை அறிவித்தார். அதன்படி ஜம்மு காஷ்மீரில் 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது. முதல் கட்டமாக 24 தொகுதிகளுக்கு வரும் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் எனவும் இதற்கான வேட்புமனு தாக்கல் இம்மாதம் 20ஆம் தேதி தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2ஆம் கட்டமாக 26 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு செப்டம்பர் 25ஆம் தேதியும் 3ஆம் கட்டமாக 40 தொகுதிகளுக்கு அக்டோபர் 1ஆம் தேதியும் தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானாவை பொறுத்தவரை ஒரே கட்டமாக அக்டோபர் 1ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் எனவும் இதற்கான வேட்புமனு தாக்கல் செப்டம்பர் 5ஆம் தேதி தொடங்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2 மாநில தேர்தல்களிலும் பதிவான வாக்குகள் அக்டோபர் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவித்தார். தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. 3, 2, 1, 0. Plus 5 seconds. Superb liftoff of SSLV D3 US-08 mission. Sleep rocket சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து காலை 9:17 மணிக்கு 175.5 கிலோ எடை கொண்ட EOS-8 என்ற செயற்கைக்கோளும் SR டெமோசாட் செயற்கைக்கோளும் SSLV D3 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து 475 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள புவி தாழ்வட்ட சுற்றுப்பாதையில் 2 செயற்கைக்கோள்களும் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டன. 34 மீட்டர் உயரமும் 2 மீட்டர் அகலமும் 120 டன் எடையும் கொண்ட SSLV ராக்கெட்டில் செலுத்தப்பட்டுள்ள EOS செயற்கைக்கோள் புவி கண்காணிப்பு பணிக்கான அதிநவீன கருவிகளோடு தயாரிக்கப்பட்டுள்ளது. பேரிடர் கால கண்காணிப்பு, காலநிலை மற்றும் காட்டுத்தீ கண்காணிப்பு பணிகளை EOS-8 செயற்கைக்கோள் செய்யும் என்றும் கடல் காற்றின் வேகம், மண்ணின் ஈரப்பதம், இமயமலையின் பனிப்பொழிவு அளவு தரவுகளையும் இந்த செயற்கைக்கோள் அளிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்தும் கண்டித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில்
கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து திமுக சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. 2020 ஊரக உள்ளாட்சி தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஆகியவற்றில் தொடர் வெற்றிகளை பெற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இரண்டாவதாக, திமுக பவள விழா ஆண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் எழுச்சி மிகுந்த விழாவாக கொண்டாட மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கருணாநிதியின் உருவம் பொறித்த 100 ரூபாய் நாணயத்தை வெளியிட முன்வந்த மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதோடு தமிழ்நாட்டிற்கு எந்த சிறப்பு திட்டத்தையும் வழங்காமலும் முறையான நிதியை ஒதுக்கீடு செய்யாமலும் தமிழக மக்களை வஞ்சித்து வரும் செயல்களில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டி மத்திய பாஜக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மீது மத்திய அரசுக்கு இருக்கும் காழ்ப்புணர்ச்சி மத்திய பட்ஜெட்டில் வெளியாகி இருக்கிறது என கூறி அதிமுக செயற்குழுவில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் கட்சியின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசைன் தலைமையில் அவசர செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மொத்தம் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதில் மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்களை அறிவிக்காததற்கும் போதுமான நிதியை ஒதுக்காததற்கும் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மீது மத்திய அரசுக்கு இருக்கும் காழ்ப்புணர்ச்சியையே மத்திய பட்ஜெட் காட்டுவதாக விமர்சனம் செய்துள்ள அதிமுக, வருங்காலத்தில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு உரிய நிதியை மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவ காப்பீடு பிரீமியத்திற்கு 18 விழுக்காடு ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய வேண்டும் எனவும், வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க கோரியும் மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இவை தவிர திமுக அரசுக்கு எதிராகவும் அதிமுக செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரியும், மாதாந்திர மின் கணக்கீடு முறையை அமல்படுத்த கோரியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படவில்லை, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, விலையில்லா வேட்டி சேலை வழங்குவதில் மெத்தன போக்கு என கூறி திமுக அரசுக்கு எதிராக கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. இது தவிர 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைப்போம் என அதிமுக செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாட்டில் பட்டியலினத்தவர் முதலமைச்சராக மாயாஜாலங்கள் தேவையில்லை என்றும், விழிப்புணர்வும் சமூக ஒற்றுமையும் நிகழ்ந்தாலே போதுமானது என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தலித் ஒருவர் முதலமைச்சராக முடியாது என்று விசிக தலைவர் திருமாவளவன் பேசியிருப்பதும், அதற்கு பதிலளிக்கும் வகையில் பட்டியலின மக்கள் ஆதரவளித்தால் பாமக சார்பில் பட்டியலினத்தை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சர் ஆக்கப்படுவார் என்றும் அன்புமணி கூறியிருப்பதும் தமிழக அரசியலில் சூடான விவாதத்தை ஏற்படுத்தியிருப்பதாக ராமதாஸ் கூறியுள்ளார். பட்டியலினத்தவர் முதலமைச்சராக போதிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படவில்லை என்றும், அதற்கு போதிய ஆதரவு கிடைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வன்னியரும் பட்டியலினத்தவரும் இணைந்தால் ஆட்சி அதிகாரத்தை எளிதில் கைப்பற்ற முடியும் எனவும் ராமதாஸ் கூறியுள்ளார். இரு சமூகத்தினரின் ஆதரவு இல்லாமல் தமிழ்நாட்டில் எவரும் ஆட்சியமைக்க முடியாது என்று குறிப்பிட்டிருக்கும் ராமதாஸ், விழிப்புணர்வும் சமூக ஒற்றுமையும் ஏற்பட்டால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பட்டியலினத்தை சேர்ந்த ஒருவர் பொறுப்பேற்பதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். வடலூர் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ள நிலம் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல என நிபுணர் குழு அறிக்கை அளித்துள்ளதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. வடலூர் வள்ளலார் சத்திய ஞான சபையில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தும் ஆதரவு தெரிவித்தும் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் சிறப்பு அமர்வில் விசாரணைக்கு வந்தன. சர்வதேச மையம் கட்டிக் கொடுத்து சத்திய ஞான சபையை அரசு எடுத்துக் கொள்ளப் போவதாக மனுதாரர் தரப்பில் அச்சம் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் சர்வதேச மையம் கட்டப்பட்டு மீண்டும் அறக்கட்டளை வசம் ஒப்படைக்கப்படும் என தமிழக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த கோயில் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் அதை பாதுகாக்க வேண்டும் என மனுதாரர் தெரிவித்த நிலையில் இந்நிலம் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல என நிபுணர் குழு அறிக்கை அளித்துள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இவ்வழக்கின் வாதங்கள் நிறைவு பெறாததால் விசாரணையை வரும் 22ஆம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்தனர்.
பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்றுவிட்டு தாயகம் திரும்பிய தடகள வீராங்கனை சுபா வெங்கடேசனுக்கு திருச்சி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பெற்றோர், உறவினர்கள், விளையாட்டுத்துறை அதிகாரிகள் என பலரும் மாலை அணிவித்தும் மலர் கொத்துக்கள் வழங்கியும் வரவேற்பு அளித்தனர். திருச்சியை சேர்ந்த தடகள வீராங்கனை சுபா வெங்கடேசன் 2வது முறையாக பாரிஸில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்றார். தற்போது அங்கு போட்டிகள் நிறைவடைந்த நிலையில் அவர் தாயகம் திரும்பியுள்ளார். வரும் காலங்களில் அதிகப்படியான பயிற்சி மேற்கொண்டு பதக்கங்களை வெல்வோம் என சுபா வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். ரயில்வே இருப்பு பாதை பணிக்காக வைத்திருந்த 2 டன் எடையுள்ள இரும்பு தளவாட பொருட்களை திருடிய நெல்லையை சேர்ந்த 4 பேரை நாகர்கோவில் ரயில்வே பாதுகாப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே நம்பியார் ஆற்றங்கரை பகுதியில் இரும்பு தளவாட பொருட்கள் திருடு போனது குறித்து புகார் எழுந்தது. அதன் அடிப்படையில் கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தபோது மினி லாரி ஒன்றில் தளவாட பொருட்கள் கடத்தப்பட்டது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து நாங்குநேரியை சேர்ந்த மாரிதாஸ், அஜித், இருதயராஜ் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். தளவாட பொருட்கள் செந்தில்குமார் என்பவரிடம் விற்கப்பட்டது தெரிய வந்ததும் அவரையும் நாகர்கோவில் ரயில்வே பாதுகாப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். பின்னர் தளவாட பொருட்களும் மினி லாரியும் கைப்பற்றப்பட்டது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே காந்தையாற்றில் ஆபத்தான பரிசல் பயணத்தை தவிர்க்க மோட்டார் படகு போக்குவரத்து தொடங்கப்பட்டது. காந்தவயல், காந்தையூர் உள்ளிட்ட 4 மலையடிவார கிராம மக்கள் நகர பகுதிக்கு செல்ல காந்தையாற்றை கடந்து லிங்காபுரம் வழியாகத்தான் செல்ல வேண்டும். உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணிகள் தாமதமாக நடைபெற்று வருகிறது. தொடர் நீர்வரத்து காரணமாக ஏற்கனவே ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பாலம் மற்றும் அதன் இணைப்பு சாலை நீரில் மூழ்கியது. இதனால் மலை கிராம மக்கள் ஆபத்தான பரிசல் பயணம் மேற்கொள்ளும் சூழல் ஏற்பட்டுள்ளது. சிறுமுகை பேரூராட்சியின் வேண்டுகோளுக்கு இணங்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் மோட்டார் படகு போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணியை துரிதப்படுத்த கோரிக்கை எழுந்துள்ளது. வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிரான வன்முறையை கண்டித்து தமிழகத்தில் போராட்டம் நடத்த அனுமதி கோரிய இந்து முன்னணி அமைப்பின் மனுவை பரிசீலிக்குமாறு காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்து முன்னணி அமைப்பு செயலாளர் சிவா தாக்கல் செய்த மனுவில் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்துவதற்கு காவல்துறை அனுமதி மறுத்துவிட்டதாக குறிப்பிட்டார். இதனை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் போராட்டத்திற்கு அனுமதி கோரி மீண்டும் மனு அளிக்குமாறு இந்து முன்னணி அமைப்புக்கு அறிவுறுத்தியுள்ளார். இதனை பரிசீலித்து அனுமதி அளிக்க உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை வரும் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். எந்தெந்த இடங்களில் அனுமதி அளிக்கப்பட்டது, எங்கெல்லாம் அனுமதி மறுக்கப்பட்டது என்பது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்யவும் காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் மழைநீர் தேங்குதல், குடியிருப்பு பகுதிகளில் உள்ள பிரச்சினைகளில் அளிக்கும் புகார்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் அதிகாரிகள் அலட்சியப்படுத்துவதாக எம்எல்ஏ, எம்பிக்கள் சரமாரி புகார் தெரிவித்துள்ளனர். சென்னை மாநகர பகுதியில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் 7 துறைகளின் ஆலோசனைக் கூட்டம் சென்னை மாநகராட்சி கட்டடத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநகராட்சி நீர்வளத்துறை அதிகாரிகள், மெட்ரோ ரயில் அதிகாரிகள் மீது எம்எல்ஏ, எம்பிக்கள் சரமாரியாக புகார் கூறினர். நெடுஞ்சாலைத்துறை, சென்னை மாநகராட்சி ஊழியர்கள், நீர்வளத்துறை அதிகாரிகள் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. மழைநீர் தேங்குவது, நீர்நிலைகள், கால்வாய்கள் மற்றும் மழைநீர் வடிகாலை தூர்வாறுதல், குடியிருப்பு பகுதிகளில் உள்ள பிரச்சினைகளில் மக்கள் பிரதிநிதிகள் கொடுக்கும் புகார்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் அதிகாரிகள் அலட்சியப்படுத்துவதாக எம்எல்ஏ, எம்பிக்கள் தெரிவித்தனர். ஆய்வுக்கு அழைத்தால் அதிகாரிகள் தட்டி கழிப்பதாகவும், உயர் அதிகாரிகள் ஆய்வுக்கு செல்லும்போது மக்கள் பிரதிநிதிகளிடம் தகவல் சொல்வதில்லை என்றும் புகார் கூறினர். இதுவரை பெறப்பட்ட புகார்கள், எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து பட்டியல் தயார் செய்து வழங்க அமைச்சர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கின்ற வகையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் சாரல் திருவிழா தொடங்கியுள்ளது. குற்றாலத்தில் சீசன் தொடங்கியுள்ளதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். சாரல் திருவிழாவின் முதல் நாள் நிகழ்ச்சியில் பள்ளி மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள், கிராமிய கலை நிகழ்ச்சிகள், பட்டிமன்றம் உள்ளிட்டவை நடைபெற்றன. இதனை ஏராளமானோர் கண்டுகளித்தனர்.
சாரல் திருவிழாவையொட்டி நகரின் பல்வேறு பகுதிகள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மின்னொளியில் ஜொலிக்கிறது. குற்றாலம் சாரல் திருவிழா 4 நாட்கள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் கருக்கலைப்பின் போது கர்ப்பிணி பெண் உயிரிழந்த நிலையில் தனியார் மருத்துவமனை ஸ்கேன் சென்டருக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். மஞ்சு விடுதி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் பரிமல்லேஸ்வரன், கலைமணி தம்பதி. இவர்களுக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் உள்ளதாக கூறப்படுகிறது. கலைமணி மீண்டும் 4 மாதம் கர்ப்பமாக இருந்துள்ளார். இந்நிலையில் கருவில் உள்ளது ஆணா பெண்ணா என அறிவதற்கு பொன்னமராவதியில் உள்ள தனியார் மருத்துவமனையை அணுகியதாக கூறப்படுகிறது. கருவில் இருப்பது பெண் சிசு என தெரிய வந்த நிலையில் கருவை கலைக்க முயன்றதாகவும் கூறப்படுகிறது. கரு கலைக்கும் சிகிச்சை மேற்கொண்ட போது கர்ப்பிணி உயிரிழந்துள்ளார். அந்த பெண்ணின் உறவினர்கள் கோரிக்கையை அடுத்து சம்பந்தப்பட்ட தனியார் மருத்துவமனையில் ஆய்வு செய்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் அங்கிருந்த ஸ்கேன் சென்டருக்கு சீல் வைத்தனர். இருப்பினும் உயிரிழந்த பெண்ணின் உடலை உறவினர்கள் வாங்க மறுப்பு தெரிவித்துள்ளனர். சம்பந்தப்பட்ட மருத்துவமனை மற்றும் மருத்துவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி அவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கர்நாடகாவில் இருந்து காவிரி ஆற்றில் திறக்கப்படும் உபரி நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் காவிரி ஆற்றில் உபரி நீர் திறப்பு வினாடிக்கு 23,645 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தொடர் மழையால் கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 20,961 கனஅடியாக உயர்ந்து காணப்படுகிறது. அணையில் இருந்து வினாடிக்கு 18,645 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அணையின் நீர்மட்டம் 123.08 அடியாக உள்ள நிலையில் அணையில் 47,078 TMC நீர் இருப்பு உள்ளது. இதேபோன்று கபினி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 6,177 கனஅடியாக உள்ளது. அணையிலிருந்து உபரி நீர் திறப்பு வினாடிக்கு 5,000 கனஅடியாக இருக்கும் நிலையில் அணையின் நீர்மட்டம் 82.54 அடியாக உள்ளது. அணையில் 18.57 TMC நீர் இருப்பு உள்ளது. இரு அணைகளிலிருந்தும் காவிரி ஆற்றில் 23,645 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. வக்ஃப் வாரியம் மற்றும் கோயில்கள் உள்பட எந்த ஒரு மத ரீதியிலான சொத்துக்கள் மீதும் யாரும் கை வைக்க அனுமதிக்க மாட்டேன் என மகாராஷ்டிரா முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் சரத்பவார், நானா பட்டோலி உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய உத்தவ் தாக்கரே கூட்டணி கட்சிகள் அறிவிக்கும் முதலமைச்சர் வேட்பாளருக்கு ஆதரவளிப்பதாக கூறினார். மேலும் எந்த மதத்தின் சொத்துக்கள் மீதும் எவரும் கை வைப்பதை அனுமதிக்க மாட்டேன் என்ற உத்தவ் தாக்கரே அதை என்ன விலை கொடுத்தாவது தடுப்பேன் என்றும் இது தமது சத்தியம் என்றும் கூறினார். வக்ஃப் வாரியத்திற்கு எழுந்திருக்கும் கேள்விகள் அதற்கு மட்டுமானதல்ல என்றும் தெரிவித்த உத்தவ் தாக்கரே கேதார்நாத் கோயிலிலிருந்து 200 கிலோ தங்கம் திருடப்பட்டுள்ளதாக சங்கராச்சாரியரின் குற்றச்சாட்டு குறித்து கட்டாயம் விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தினார்.